குட் மார்னிங் காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார், வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர். தொடர்ந்து நம்ம காலையில் 5 to 10 minutes மெசேஜ் சொல்கிறோம். இந்த மைண்ட் ரெனியூவல் மெசேஜ் மைண்ட் ரெனியூவல் ப்ரோக்ராம்லேருந்து வருது. மைண்ட் ரெனியூவல் ப்ரோக்ராம் 20 வருஷம் ரிசர்ச் வந்தோம், 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பேசிகிட்ருக்கிறோம். இதை தொடர்ந்து கல்லுகள் நிச்சயமாக வெற்றி வாழ்க்கை உங்களை காத்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து கேட்க வேண்டும். டெய்லி நம்ம எதை ஏன் சொல்கிறோன்னா, நிச்சயமாக ஏதோ ஒரு மனிதன் எதையோ சொல்லுகிறான் என்று நினைக்காமல், நிச்சயமாக 20 வருஷம் ரிசர்ச்சும் 25 வருஷம் அனுபவமும் உங்கள்கிட்ட பேசுதுன்னு தெரிந்து புரிந்து கேளுங்கள். அப்பொழுது மட்டும்தான் ஆர்வமாக கேட்பீங்க. ஏன்னா உபதேசம் பண்ணுறவங்களும் பெரிய ஞானம் சொல்கிறவங்களும் நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அவங்களோட சொந்த இஷ்டமாக எதனா ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு எதனா ஒன்று சித்தாந்தம் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சிட்ருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் அந்த கூட்டத்தில் இந்த பார்த்துடாதீங்க. இது முழுசும் 100% ரிசர்ச்சும் 100% அனுபவத்தோடு பேசிகிட்ருக்குறோம். அதனால் இது கேட்டால் நிச்சயமாக ஆழமாக கேட்டால் பெரிய பெரிய அதிசயம் உங்களுக்கு நடக்கும், உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் மனசு ரொம்ப க்ளீன் ஆகிடும், நிம்மதியாக அடைஞ்சிடும், பாரெல்லாம் காணாமல் போய்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இதில். அப்போ நீங்கள் மனசோடு கேட்டால் தான், ஆர்வத்தோடு கேட்டால் தான் அது நடக்குமே தவிர காரணம் சும்மா பேருக்கு கேட்டிங்கன்னா நடக்காது. ஆர்வத்தோடு கேட்டிங்கன்னா, பலமாக கேட்டிங்கன்னா, ஆழமாக கேட்டிங்கன்னா நிச்சயமாக உங்கள் உள்ளத்தில் இருக்கிற பாரெல்லாம் போயிடும். சரி, அதனால் அது கவனமாக கேளுங்கள். உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம். பாருங்கள், இன்றைக்கி பிரார்த்தனை பற்றி சொல்கிறேன். நிறைய பேர் பிரார்த்தனைன்னு நினச்சிட்டு இருக்கிறது என்னென்ன பார்த்தீங்கன்னா, கையில் ஒரு கூடையில் தேங்காய், பழம், பூ எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா? பூ எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுத்துட்டு சார்த்திட்டு ஒரே ஒரு வாட்டி ஒரு கும்பிடு போட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. இதுக்கு பேர் பிரார்த்தனை கிடையாது. நல்லா புரிஞ்சுக்க, அதுக்கு பேர் பிரார்த்தனை கிடையாது. அதுக்கு பேர் ஒரு சடங்கு, ரைட்டுங்களா? பிரார்த்தனைன்றது என்னென்னா, கதவு மூடி கடவுளோட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசி நிறைய நிறைய விஷயங்கள் மனசுக்குள்ளே வேதனைலாம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. இன்னொரு விஷயம், பிரார்த்தனைன்னு சொல்லும்போது நிறைய பேர் அப்படி தான் தங்களோட பிரச்சனைகள்லாம் லிஸ்ட்டை போட்டுக்கிட்டு, எனக்கு இந்த மாதிரி இருக்குதுப்பா, இந்த மாதிரி இருக்குதுப்பா, கடவுளே எனக்கு இது கொடுப்பா, எனக்கு வீடு கட்டணும், எனக்கு கடன் இருக்குது, கடன்லாம் தீரணும், வீட்டில் எல்லோரும் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும், இந்த மாதிரி வீட்டில் என்ன நடக்குதோ, உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அதெல்லாம் சொல்லிவிட்டு சொல்கிறது இல்லை ப்ரேயர். அது என்னென்னா, அது நம்மளுடைய விஷயம்லாம் போய் கொட்டிடுறது. அதுக்கு பேர் ப்ரேயர் கிடையாது. ப்ரேயர்ன்றது இட்ஸ் அ டிஸ்கஷன், இட்ஸ் அ கம்யூனிகேஷன் வித் காட். கடவுளோட உட்காந்து பேசுகிறது, நிறைய பலத்தை எடுத்துக்கிறது. எப்படி பலம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், பாருங்கள், பிரார்த்தனை பண்ணும்போது நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி கடவுளோடையே இருக்கும்போது உங்களுடைய விஷயங்கள் எல்லாம் மறப்பீங்க. ஃபஸ்ட்டு உங்கள் விஷயம்லாம் மறக்கணும். உங்கள் விஷயம்லாம் அவருக்கு தெரியும். அவருக்கெல்லாம் புரிய வைக்க வேண்டிய தேவையில்லை. உங்கள் வாழ்க்கை என்ன, உங்களுக்கு என்ன தேவை, உங்கள் வீடு வேணும், காரு வேணும், எல்லாம் அவருக்கு தெரியும், எல்லாமே தெரியும். அதை கேட்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் பிரார்த்தனை எதுக்குன்னா, உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் கிடைக்கிறது, உங்களுக்கு பலம் கிடைக்கிறது. அப்போ தான் பலம் கிடைக்கும். கடவுளானவர், பிள்ளையானவர், உயிரானவர் தெரிஞ்சவங்களுக்கு தான் நான் இதை பேசுகிறேன், சாதாரணமாக பேசலை, சாதாரண ஆளுங்களை பற்றி பேசலைங்க. கடவுளானவர், பிள்ளையானவர், உயிரானவரை தெரிஞ்சிடுச்சுன்னா இன்னும் அவரை பற்றி தெரியறதுக்கு, இன்னும் தெளிவடைகிறதுக்கு நல்ல நேரம் பிரார்த்தனை தான். சொல்லுங்கள் கடவுளே, என்ன அது, எப்படி இது அப்படிலாம் நீங்கள் பேச தொடங்கினீங்கன்னா, ரொம்ப கான்சன்ட்ரேட், கடவுளோட ரொம்ப கான்சன்ட்ரேஷனில் உட்காந்திங்கன்னா நிறைய பலத்தை கொடுப்பாரு, நிறைய தெளிவை கொடுப்பாரு, நிறைய ஞானத்தை கொடுப்பாரு. எப்படி கெட்ட சக்தியை மேற்கொள்ள வேண்டும் என்ற சக்தியை கொடுப்பாரு. எப்படி உங்கள் விஷயங்களில் நீங்கள் எப்படி ஓவர் பவர் பண்ணி கெட்ட சக்தி உங்கள் காலுக்கு அடியில் எப்படி வைக்கிறது அப்படின்றத சொல்லிக் கொடுப்பாரு. நீங்கள் யாருன்னு சொல்லிக் கொடுப்பாரு. உங்களுக்கு எவ்வளோ பலம் இருக்குது, எவ்வளோ சக்தி இருக்குதுன்னு சொல்லிக் கொடுப்பாரு. உங்களால் செய்ய முடிகிற காரியங்கள் என்னென்னு சொல்லிக் கொடுப்பாரு. திருப்பி நான் சொல்கிறேன், இந்த விஷயங்கள் நான் சொல்கிறது கடவுளானவர், பிள்ளையானவர், உயிரானவரை தெரிந்தவர்களிடமும் தெரிய துடிப்பவர்களிடம் தான் நான் சொல்கிறேன். இது இல்லாமல் நீங்கள் கடவுள் பிள்ளையானவரையும் உயிரானவரையும் தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு ஜென்ரலாக கடவுள்கிட்ட என்ன கிடைக்கும்னா ஒன்றுமே கிடைக்காது. நீங்கள் பிரார்த்தனையில் போனால் கூட முதல்ல அவர் கேட்குறது, பிள்ளையானவர் தெரியுமா, உயிரானவர் தெரியுமா, கடவுளானவர் தெரியுமா, ஓகே நம்ம பேசுவோம் அப்படின்னுவார். தெரியாமல் நீங்கள் போய் அங்கே போய் ஆராதனையில் உட்காந்தாலும் ஒரு சத்தம் வராது. இல்லை தெரியாமல் போகிறீங்கன்னா நிச்சயமாக முதல்ல அவர்கிட்ட கேட்கணும், கடவுளானவர், பிள்ளையானவர், உயிரானவர் பற்றி எனக்கு தெரியணும் கடவுளே, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள், நான் உங்கள் கூட இருக்க விரும்புகிறேன்,
அவர பத்தி இன்னும் நெறையா இவங்கள பத்தி நெறைய அதிகமா தெரியணும். கொஞ்சம் சொல்லிக் குடுங்க அப்படின்னு பிரார்த்தனை பண்ணீங்கன்னா, அதுக்கப்புறம் அவரு கம்யூனிகேஷன் கிடைக்கும். நெறைய கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும். நெறைய பலம் கிடைக்கும். என்னெல்லாம் சக்தி கிடைக்கும்னு சொல்லிக் குடுப்பாரு. எப்படிலாம் ஓவர் கம் பண்ணணும்னு சொல்லிக் குடுப்பாரு. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா, அதுக்கு பேர் தான் பிரார்த்தனை. அனுபவத்தோட சொல்றோம். திருப்பி சொல்றேன். அனுபவத்தோட சொல்றோம். இதுதான் நாங்க செய்றது. இதுக்கு பேரு தான் பிரார்த்தனை. அதனால என்ன பண்றோம், நெறைய விஷயங்கள மேற்கொள்றோம். எங்க விஷயங்கள், எங்க பர்சனலா தேவையான விஷயங்கள் எல்லாமே அவர் அழகா பார்க்கிறார். நாங்க ஒரு ப்ராஜெக்ட்லாம் பண்றோம். அதெல்லாம் பிரமாதமா நடத்துறாரு. என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் கரெக்ட்டா செய்றாரு. தேவ தூதர்கள எங்களுக்காக வேலைக்கு அனுப்புறாரு. அவங்க எல்லா வேலையும் செய்றாங்க, கிளியர் பண்றாங்க. அப்படிலாம் நெறைய விஷயங்கள் நடக்குது. இந்த விஷயங்களெல்லாம் தெளிவா எப்ப தெரியும்னா, பிரார்த்தனையில நீங்க சரியா போய் உட்கார்ந்தீங்கன்னா தான். கடவுளோட பிரார்த்தனைக்காக உட்கார்ந்தீங்கன்னா தான், இந்த விஷயம் கிளியர் ஆகுமே தவிர, நீங்க ஜஸ்ட் பேருக்கு சாமி கும்பிட்டு போனீங்கன்னா நடக்காது. அதனால எந்த விஷயமும், எந்த நன்மையும் இருக்காது. அதனால பிரார்த்தனைய பத்தி நெறைய கத்துங்க. நெறைய விஷயங்கள் நாங்க பேசுறோம். அதனால 1 மணி நேரம் நீங்க வரீங்கன்னா, இந்த விஷயம் புரியணும்னா கேளுங்க. நிச்சயமா இந்த ஒரு சப்ஜெக்ட்டே வந்து 2, 3 வாரம் பேசணும். அவ்வளோ பெரிய சப்ஜெக்ட். இந்த பிரார்த்தனைன்ற சப்ஜெக்ட் பெரிய சப்ஜெக்ட். யாருக்கெல்லாம் அந்த விருப்பம் இருந்தோ, அது வந்து கேட்கணும். அப்ப இந்த 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 ஆடியோ கேட்குறீங்கன்னு எப்படி தெரியும்னா, வந்து கேட்கணும். "சார் அன்னைக்கு சொன்னீங்களே பிரேயர பத்தி பேசிட்டு இருந்தீங்களே, பிரார்த்தனை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்களே, இன்னும் கொஞ்சம் விளக்குங்க சார்ன்னு" சொன்னா, எனக்கும் தெரியும் நீங்க இத கேட்குறீங்கன்னு. புரியுதுங்களா? இத கேட்காம, இத ஃபாலோ பண்ணாம 1 மணி நேரம் உட்காந்து பிரயோஜனமே கிடையாது. நான் அதான் எல்லார்கிட்டயும் சொல்லுவேன். வந்த உடனே முதல் கேட்கறது, 10 நிமிஷம் மெசேஜ் கேட்டீங்களா? நேரம் இல்ல சார். கேட்கல சார். அ எப்படி இருக்கு பாருங்க உலகம். எவ்வளோ கெட்டு போயிருக்கு பாருங்க. எவ்வளோ எவ்வளோ பாடுபடுத்துறாங்க கெட்ட சக்தின்றது தெரியும். ஒரு 10 நிமிஷம் அதுக்காக கொடுக்க முடியல. அதனால இந்த மெசேஜ கேட்டுட்டு, பிரார்த்தனைய பத்தி நீங்க வந்து கேட்டீங்கன்னா, தெளிவா நிச்சயமா டீட்டெயிலா சொல்லுவேன். இத கேட்டீங்கன்றதும் எனக்கு தெரியும். அதனால பிரார்த்தனை வந்து ரொம்ப 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 ஆழமான சப்ஜெக்ட். ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கிட்டாங்க எல்லாரும். கெட்ட சக்தி இந்த மாரி பண்ணிடுச்சு. ஒரு தேங்காய் பழம் எடுத்துட்டு போய் குடுத்துட்டு வா. சும்மா ஒரு சாமி கும்பிட்டு வா, நான் உன்ன பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க வீட்ல நல்லா உட்காந்துருக்கான். பலமா உட்காந்துருக்கான். எல்லாம் செஞ்சுட்டுலாம் வா, பிரச்சனைலாம் ரெடியா வச்சிருக்கிறேன். பாடும் ரெடியா வச்சிருக்கேன். கஷ்டமும் ரெடியா வச்சிருக்கிறேன் வா அப்படிங்கிறான். நம்மளும் அத செஞ்சு, செஞ்சு, செஞ்சு கஷ்டமும் வாங்கிட்டு, பாடும் பட்டுட்டு, அவர் திருப்பி கடவுள்ட்ட "என்ன கடவுளே இது?" அப்படின்னு கேட்டா, கடவுள் சொல்றாரு, "நீ பிரார்த்தனை பண்ணு. நிச்சயமா கடவுளானவர், பிள்ளையானவர், உயிரானவர் தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வா. நம்ம பேசலாம்" அப்படின்னுவாரு. அதனால அவர் கூட கம்யூனிகேட் பண்றது தான் பிரார்த்தனை. கண்ண மூடி ஜஸ்ட் கும்பிட்டுட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறது பிரார்த்தனை கிடையாது. அதனால எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ கடவுளானவர், பிள்ளையானவர், உயிரானவர கொஞ்சமாவது தெரிஞ்சுங்க. அப்புறம் அவர் கூட கம்யூனிகேட் பண்ண தொடங்குங்க. இல்ல தெரியலன்னா, அங்க பிரார்த்தனையிலே உட்காந்துட்டு கேளுங்க. எனக்கு 3ம் தெரியணும். கொஞ்சம் வழிகாட்டுங்க, சொல்லிக் குடுங்கன்னு சொல்லுங்க. நிச்சயமா சொல்லிக் குடுப்பார். நிச்சயமா பெரிய வழி செய்வார். எல்லாரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.